ஹாய், ரேண்டம் டே இன் லைஃப் பார்க்கலாம். காலையில் எழுந்த உடனே ஃப்ரெஷ் ஆகி கிளம்பிட்டேன் வண்டர்லாக்கில். தோசை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வண்டர்லாக்கு கிளம்பிட்டேன். வண்டர்லாக்கு போயிட்டு நான் ரீச் ஆகிட்டேன். 7 o'clockலாம் உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். லாக்கரில் பேக்கு திங்ஸ்லாம் வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு போனது ட்ரை கேம்ஸ்க்கெல்லாம் போயிட்டு நெக்ஸ்ட்டு வாட்டர் கேம்ஸ்க்கெல்லாம் போயிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு 6 o'clock கிளம்பிட்டேன். வண்டர்லா விட்டு வெளியே வந்தோடனே பஸ் இருந்துச்சு. அங்கேருந்து பஸ் ஏறிட்டேன். 2 hours ட்ராவல் பண்ணணுமா அப்படின்னு நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு முன்னாடி இருந்த ஒரு பிரதர் வந்துட்டு, ஏன் ப்ரோ டென்ஷனாக இருக்கீங்க, பஸ்ஸு மாறி ஏறிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இந்த பிரதர் அப்படி கேட்கவும் என்னோட பக்கத்தில் இருந்த ஒரு அண்ணா வந்துட்டு நீங்கள் எங்கே போகணும் அப்படின்ட்டு கேட்டாங்க. இந்த பஸ்ஸில் போனால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போக முடியாது, இன்னும் 2 பஸ்ஸு மாறி போகணும். நான் இறங்குற ஸ்டாப்பில் இறங்கிட்டு அங்கேருந்து போனால் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வேறு பஸ் ஏறிட்டு இந்த பஸ்ஸில் ஜிபேவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 500க்கு சேஞ்சும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட பக்கத்தில் ஒரு பிரதர் இருந்தார். அவர்கிட்ட நான் கேட்டேன், ஒரு 50 rupees இருக்குமா கையில், நான் ஜிபே பண்ணுறேன் அப்படின்ட்டு கேட்டேன். 20 rupees எடுத்து கொடுத்துட்டாரு. ஒரு பேக் ஃபுல்லாக செக் பண்ணி சேஞ்ச் எல்லாம் சேர்த்து ஒரு 30 rupees எடுத்து கொடுத்து, ஃபர்ஸ்ட் பஸ்ஸில் அந்த 2 பேர் யாருன்னே தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. இந்த பஸ்ஸில் யாருன்னே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மாரல் ஆஃப் த ஸ்டோரி, தெரிஞ்சவங்க மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸ்ட்ரேஞ்சர் பிகேம் ஹெல்ப்பர். தேங்க்ஸ் ஃபார் யூனிவர்ஸ்.